வெல்கம் டு தமிழ் வேர்கள் யூடியூப் சேனல். எங்கள் நாடு எங்கள் வீடு. பரபரப்பான மதுரா நகரில் ஷியாம்தாஸ் என்ற ஒரு பணக்கார வணிகர் வசித்து வந்தார். அவர் பேராசைக்கு பெயர் பெற்றவர். ஏராளமான பணம், தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் இருந்த போதிலும் அவர் எப்போதும் மேலும் மேலும் விரும்பினார். ஒரு நாள் ஒரு காட்டின் வழியாக பயணம் செய்யும்போது ஷியாம்தாஸ் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த ஒரு வயதான சாதுவை சந்தித்தார். சாது மெலிந்து தேய்ந்து எளிய காவி அங்கிகளை அணிந்திருந்தார். பாபா, நீங்கள் பசியாகத் தெரிகிறீர்கள் என்று ஷியாம்தாஸ் கூறினார், ஒருமுறை தாராள மனப்பான்மையுடன். அவர் தனது பயணப்பையிலிருந்து சாதுவுக்கு சிறிது உணவை வழங்கினார். நன்றியுள்ள சாது அவரை ஆசீர்வதித்து, உங்கள் கருணைக்கு வெகுமதி தேவை என்று கூறினார். அவர் ஷியாம்தாஸுக்கு ஒரு சிறிய வெற்று களிமண் பானையை கொடுத்தார். இது மாயாஜாலம். நீங்கள் உள்ளே வைக்கும் அனைத்தும் ஒரே இரவில் இரட்டிப்பாகும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். பேராசை உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்த விடாதீர்கள். உற்சாகமாக ஷியாம்தாஸ் வீட்டிற்கு விரைந்தார். தூங்குவதற்கு முன் ஒரு தங்க நாணயத்தை பானையில் வைத்தார். மறுநாள் காலையில் 2 நாணயங்கள் இருந்தன. அவர் 10 காசுகளை போட்டார். காலையில் 20 காசுகள் இருந்தன. அவரது கண்கள் பேராசையால் மின்னின. இரவும் ஷியாம்தாஸ் அந்த பானையை மேலும் மேலும் தங்கத்தால் நிரப்பினார். விரைவில் அவரது வீடு செல்வத்தால் நிரம்பி வழிந்தது. ஆனால் அவர் இன்னும் அதிகமாக விரும்பினார். ஒரு இரவு பேராசையால் மூழ்கி தனது முழு பொக்கிஷப் பெட்டியையும் அந்த பானையில் வைக்க முடிவு செய்தார். நாளை நான் இந்துஸ்தானின் முழு பணக்காரராக இருப்பேன் என்று அவர் துஷ்டத்தனமாக நினைத்தார். ஆனால் காலை வந்ததும் ஷியாம்தாஸ் பானை முற்றிலும் காலியாக இருப்பதைக் கண்டார். ஒரு நாணயம் கூட மீதமிருக்கவில்லை. சாது அவரது வாசலில் தோன்றினார். பேராசை பற்றி நான் உங்களுக்கு எச்சரித்தேன் என்று சாது சோகமாக கூறினார். அந்த பானை உங்களுக்கு உதவுவதற்காகவே, செல்வத்திற்கான உங்கள் முடிவில்லா பசியை போக்குவதற்காக அல்ல. பேராசை உங்கள் இதயத்தை கைப்பற்றியபோது மந்திரம் மறைந்துவிட்டது. ஷியாம்தாஸ் தனது தவறை உணர்ந்து மண்டியிட்டார். என்னை மன்னியுங்கள் பாபா, என் பேராசையால் நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். ஞானியான சாது அவருக்கு உதவினார். நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கவில்லை. திருப்தி உண்மையான மகிழ்ச்சியைத் தருகிறது. அதே நேரத்தில் பேராசை துன்பத்தை மட்டுமே தருகிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அன்று முதல் ஷியாம்தாஸ் தனது தாராள மனப்பான்மைக்கும் மனநிறைவுக்கும் பெயர் பெற்றார். எல்லாவற்றையும் விரும்புவதை விட போதுமானதாக இருப்பதில் அமைதியைக் கண்டார்.